ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராமர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்பில் எத்தனையோ பேர் கிராமர் நடத்தி போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதனால் இந்த கொஸ்டின் தயவு செஞ்சு படிங்க. இந்த கொஸ்டின்லாம் எப்படி சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நடந்த பப்ளிக் கொஸ்டின் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நான் கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினை படித்தாலே போதும். கிராமரே தெரியலாட்டி நோட் பண்ணிக்கோங்க. கிராமரே தெரியல, லாஸ்ட் நாள் உட்காந்தா கூட உங்களால் மினிமம் 3-4 மார்க் வாங்கலாம். ஷுவராக சொல்கிறேன், 3-4 மார்க் வாங்கலாம். இந்த டெக்னிக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸை தரப்போகிறேன். ஒரே நாளில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே இல்லாட்டியும் மனப்பாடம் பண்ணியாச்சும் படிக்கிற மாதிரியும் கொஸ்டின் சொல்கிறேன். அவ்வளோ ஈஸியாக சொல்லி தர போகிறேன். ஆனால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் நான் நடத்தின கிராமர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் எல்லாருமே நான் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஜெயிக்கிறோம், 6க்கு 6 வாங்குகிறோம். வாங்க கிராமக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டில் எனக்கு கிராமரே சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் சும்மா பார்க்க வந்தனாலும் சரி, இந்த வீடியோ பார்க்க வந்தனால தயவு செஞ்சு உள்ளே பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு கிராமரே தெரியலாட்டி இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா என்னைக்கே எழுதி வச்சு வரலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பார்த்துடலாமா? நம்ம கிராமர் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் இந்த 5 டாப்பிக்லேருந்து தான் எல்லாமே வரும். இந்த 3 டாபிக் இருக்கா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியானதான் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு டாபிக் பிகின் வித் வேர் ஹேர் சுட்டு. அதாவது ஒரு வேர்டை கொடுத்து ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் வேறு ஹேர் சுட்டு யூஸ் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, அவங்க கொடுக்குற கொஸ்டினை மாற்றி எழுதினாலே போதும், உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். அது எப்படின்னு சொல்கிறேன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இதுக்கு மொத்தம் 3 ரூல் தான். அவங்க கொடுத்த கொஸ்டினில் இஃப் இருக்கான்னு பாருங்கள். அப்படி எஃப் இருந்தால் ஸ்டெப் 1 அந்த எஃப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கேடை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் 3ல் அதுக்கடுத்து 2வதாக கேடு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே கேடை மாற்றிட்டீங்களா, திரும்பி அந்த சென்டென்ஸில் எங்கேயாச்சும் கேடு இருக்கான்னு பாருங்கள். அப்படி கேடு இருந்துச்சுன்னா அந்த கேடை தூக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போது இந்த கொஸ்டினை பார்ப்போம். இந்த கொஸ்டினில் ஸ்டார்டிங்கில் இஃப் இருக்குது. அப்படி இந்த இஃப் இருந்துச்சுன்னா இப்போ கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா? 2வது இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, பிகின் வித் கேடுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் என்ன படிச்சிருக்காங்க, பிகின் வித் கேடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா அந்த இஃப்பை எடுத்துகிட்டு அதே இடத்துல அதே பொசிஷனில் கேடு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த கொஸ்டினில் எங்கேயாச்சும் கேடு இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இஃப் ஐ ஹேடு. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இஃப் ஐ கேடுன்னு இருக்கா, அந்த இடத்துல அந்த ஒரு கேடு எடுத்து விட்ருங்க. ஹேடு ஒரு தான் போடணும். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா 2 மார்க்கு, சாலிடாக 2 மார்க்கு. இதுக்கு மட்டும் இல்லை, வேறு கொடுத்தாலும் சரி, சுட்டு கொடுத்தாலும் சரி. இதுக்கான பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. அடித்து சொல்கிறேன், அதை பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த தடவை இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் கேட்கல. ஆனால் இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. ஓகேயா? அடுத்த கொஸ்டின் சொல்கிறேன், இஃப் கிளாஸு. இஃப் கிளாஸுங்கிறது ரொம்ப பயப்பட தேவையில்லை. நம்ம 12th புக்கில் சூப்பரான இஃப் கிளாஸ் ஒன்று இருக்குது, அனலைஸ் பண்ணி. ஓகே, ரிப்பீட்டடாக இதை கேட்ட எல்லா கொஸ்டின்லையுமே சரி, அந்த ஒரு கொஸ்டின் தான் இஃப் கிளாஸ் வந்திருக்கு. அந்த ஒரு கொஸ்டின் ட்ரிக்கிங் சொல்லித்தரேன், கண்டிப்பாக சொல்கிறேன், அதை நீங்கள் எழுதிடலாம். இதான் கேள்வி, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கேள்வி வாசிக்கிறேன், கேளுக்கோங்க. சிந்து சுட் நாட் ஹேவ் won the world championship unless she had single-minded devotion. இந்த கொஸ்டின் என்ன பண்ணணும்னா, யூஸ் இஃப் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, அன்லெஸ் வேர்டு இருக்கான் பாருங்கள். அப்படி அன்லெஸ் வேர்டு இருந்துச்சுன்னா அந்த அன்லெஸ் வேர்டை எடுத்துகிட்டு இஃப்னு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த சென்டென்ஸில் எங்கேயாவது நாட்டு இருக்கான் பாருங்கள். இந்த இங்கே நாட்டு இருக்கு பாருங்கள், ஹுட்டுக்கு அடுத்து நாட்டு இருக்கா, அந்த நாட்டை மட்டும் தூக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம், அன்லெஸ் எடுத்து இஃப் போட போகிறோம். நாட்டு இருந்தால் நாட்டை தூக்கி வெளியே போட போகிறோம். அவ்வளோதான். இதை பண்ணிங்கன்னா 2 மார்க்கு. ஆன்சர் பார்த்துடலாமா? பாருங்கள், இவ்வளோதான். அன்லெஸ் இருந்துச்சுன்னா இஃப்னு மாற்ற போகிறோம். நாட்டு இருந்துச்சுன்னா நாட்டை எடுத்து விட்டு எழுத போகிறோம். பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் எழுதினாலே போதும், கண்டிப்பாக அடி சொல்கிறேன், இது மார்க் உண்டு. இஃப் கிளாஸ்லேயே ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று தான். இஃப் கிளாஸுக்கு எந்த மெத்தடாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லிக் கொடுக்குறது
ரொம்ப ஷார்ட்லெஸ்ஸான மெத்தடு. இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு எத்தனை பார்த்துருக்கோம்? முதல் 2 டாபிக் பார்த்துட்டோம். இந்த 2 டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் ஒவ்வொரு வருஷம் ரிப்பீட்டாக வரும். முதல் 2 பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். ஓகேவா? திரும்பி சொல்கிறேன், இது டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து ரிக்மெண்டேஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள கொஸ்டினை மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டால் எழுதிடலாம். அதுக்கடுத்து 3வது ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்து சிங்கிள் சென்டென்ஸை மாற்றணும். இல்லாட்டி சிம்பிள், காம்ப்ளெக்ஸு, காம்பவுண்ட் வேர்டு இந்த மாதிரி கொடுத்த கொஸ்டின்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போகும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நம்மளோட புக்கில் கடைசி எல்லோரும் உங்கள் டெக்ஸ்ட் புக் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கடைசி பக்கத்தில் வந்தீங்கன்னா கிராமர் வச்சு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் பப்ளிக் கேட்டதில்லை, இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டதில்லை. 95% கொஸ்டின் வந்து அங்கேருந்து தான் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயரில் நான் இந்த வீடியோ போட்டேன். ஆனால் அந்த வீடியோவில் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் வரல. ஆனால் அந்த டாப்பிக்லேருந்து வந்துச்சு. புரியுதா? லாஸ்ட் இயரில் கொஞ்சம் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து டஃப்பாக இருந்துச்சு. அதனால் அதில் வந்து நான் கொடுத்த கான்செப்ட் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் கொஸ்டின் அடிச்சு சொல்கிறேன், ஈஸியாக தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர்லேயே இங்கிலீஷ் வந்து கஷ்டமாக கேட்டாங்க. அதனால் இந்த தடவை வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க. பயப்படவே தேவையில்லை. எல்லாருமே எழுதுகிறோம், எல்லாருமே 90க்கு மேலே எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாமா? உங்களோட பேஜ் நம்பரில் 219 எடுத்துக்கோங்க. சீக்கிரம் எடுங்க, லேட்டாது. எடுத்துட்டிங்களா? அந்த 219ல் யூனிட் 4ன்னு சொல்லி கிராமர் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 6 மட்டும் பார்த்தினாலே போதும், ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். நான் மொத்தம் என்ன சொன்னேன்? இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 5 டாபிக் கிராமர் கொடுத்துருக்கேன். இந்த 5 டாப்பிக்கில் பார்த்தினாலே கண்டிப்பாக சொல்கிறேன், மினிமம் 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நம்ம அட்டன் பண்ண போகிறது 3 கொஸ்டின் தான். அதில் 3 அட்டன் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. அதனால் அதை தயவு செஞ்சு பார்த்துருங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். இப்போ லாஸ்ட் நேரத்தில் இந்த பார்க்க வச்சுக்கோங்க, இந்த 6 கொஸ்டின் ஆச்சும் எப்படி ஆன்சர் மார்க்குன்னு சொல்லி ஒரு மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இது வரைக்கும் கிராமர் சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறவங்க இதை வச்சு பார்த்து போங்க. நான் போடுற வீடியோ இம்பார்ட்டன்ட் எதாக இருக்காங்கன்னா, இது வரைக்கும் கிராமரே தெரியாது, இருந்தாலும் கிராமர் அட்டன் பண்ணி மார்க் எடுக்கணும், அதுக்காக தான் போடுறேன். இந்த டைமில் நீங்கள் கிராமர் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதிக டைம் எடுக்கும். அதனால் சிம்பிள் ஷார்ட்கட் தான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ வந்து ஏன் இப்போ போடுறேன்னா, இதுக்கு முன்னாடி முதலே போட்டேன்னா நீங்கள் கிராமர் படிக்க மாட்டீங்க. ஆனால் பப்ளிக் டைம் அப்போ போட்டேன்னா எப்படியாச்சும் கிராமர் எளிதாகணுக்காக பார்ப்பீங்க. அதுக்காக தான் கடைசியில் போடுறேன். ஏன்னா முதலே உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டேன்னா அடுத்து கிராமர் ரூலே படிக்க மாட்டீங்க. அதனால தான் வீடியோ லேட்டாக போடுறேன். இதுக்கு நிறைய பேர் வீடியோ கேட்டீங்க, இருந்தாலும் லேட்டாக போடுறதுக்கான ரீசன் இதுதான். இதை பார்த்துக்கோங்க. 2வது 2 சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றணும். இது உங்கள் புக்கு எங்கே இருக்குன்னா 220ல் இருக்குது. பேஜ் நம்பர் 220ல் இருக்குது. இதில் மொத்தம் 5 கொஸ்டின் இருக்குது. இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரும் பின்னாடி ஷோ பண்ணுறேன், எழுதிக்கோங்க. இதுக்கு நீங்கள் எப்படி வேணால் மாற்றி எழுதலாம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு சென்டென்ஸ் உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ மாற்றி எழுதிக்கலாம். இதுக்கு 90% உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன போட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ மீட் மேன் அட் த பார்ட்டி. நான் ஒரு மனுஷனை பார்ட்டியில் பார்த்தேன். ஓகேயா? ஹீ இஸ் ஏ சேர்மன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபார்ம். அவர் யாருன்னா கம்ப்யூட்டர் ஃபார்மோட சேர்மன். இது எப்படி ஒரே சென்டென்ஸாக மாற்ற போகிறீங்க? அது என்ன மாற்றணும்னா, ஐ மீட் ஏ மேன் ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபார்ம் அட் த பார்ட்டி. ஓகே, இது இப்படி தான் எழுந்துருல, உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ எழுதி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கிராமரை என்ன செய்யணும்னா, ஒரு தடவை வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்து தமிழை மாற்றுங்க. தமிழை மாற்றிட்டு அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதை நான் நோட் பண்ணிக்கோங்க. 220. இப்போ நான் சொன்ன 3 டாப்பிக்கையும் பார்த்தாலே மேக்ஸிமம் 1-2 கொஸ்டின் இந்த தடவை பப்ளிக்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கு அடுத்து தான் வில்லங்கமே வரான், 4வதும் 5வதும். இதுதான் சின்ன விஷயத்துலேருந்து படிச்சுட்டு இன்னும் புரிய மாட்டேங்குது, நிறைய பேர் புலம்புவீங்க. இருந்தாலும் இதை படித்து தானே ஆகணும், அதனால் வேறு வழி இல்லை. இதுலேயும் ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 20 கொஸ்டின், எப்படி ஒரு டாப்பிக்கு 20 கொஸ்டின் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். அந்த 20 கொஸ்டின் படித்தாலே போதும். மேக்ஸிமம் இதுலேருந்து கேட்குற கொஸ்டின் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாம். இதே மாடலில் இருக்கிற கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அந்த 20 கொஸ்டின்லேருந்தே கொஸ்டின் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அந்த 20 கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் எல்லா பப்ளிக்கும் கொஸ்டின் வந்துருக்கு. ஓகே, இந்த தடவை எல்லாம் சாமி வேண்டிக்கோங்க, நம்ம படிக்க கொஸ்டின் வரணும். ஓகே.
புக்கில் பேஜ் நம்பர் 216 எடுத்துக்கோங்க. 216ல் ரிப்போர்ட் ஸ்பீச்னு சொல்லி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸை படித்தாலே போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டாப்பிக்லேருந்து இந்த கொஸ்டின்ஸை படித்தாலே போதும். ரிப்போர்ட் ஸ்பீச்லேருந்து கேட்குற கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். சப்போஸ் கஷ்டமாக கேட்டாங்கன்னா இதே இதுலேருந்து இதான் அப்படியே இருக்கும், அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதில் உள்ள எல்லா கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் வச்சுருப்பீங்க, நோட்ஸில் ஆன்சர் தான் பார்த்துக்கோங்க. அப்படியே எனக்கு ஆன்சர் இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நோட்ஸை வந்து அப்லோட் பண்ணுறேன். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் கூட படிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் தேடி உங்களுக்கு உடனே அப்லோட் பண்ணுறேன். ரிப்போர்ட் ஸ்பீச்சில் இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடலாம். இதில் கடைசி கிராமர் கொஸ்டினுக்கு பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கு முன்னாடி பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பப்ளிக்கில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் வந்து ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ். லாஸ்ட் கிராமர் பார்க்க போகிற லாஸ்ட் டாபிக்கு ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ். இதுலேயும் ஒரு 20 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த 20 கொஸ்டின் படித்தாலே போதும், ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸில் கேட்குற எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் 20வது கொஸ்டின் பாருங்கள். இது 2022 கேட்டிருந்தாங்க. 20வது கொஸ்டின் வந்து 2022 கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட ஏற்கனவே கைடு வச்சுருப்பீங்க, அந்த கைடில் ஆன்சர் இருக்கும். கண்டிப்பாக எல்லா கைட்லேயுமே இதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இது புக் பேக் கடைசியில் உள்ள கிராமர் எக்ஸசைஸு, அதை எடுத்து பார்த்துக்கோங்க. எனக்கு நோட்ஸ் கையில் இப்போ இல்லை, இருந்தால் ஒன்றே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே கிராமரில் 5 மார்க் 6 மார்க் மினிமம் எடுக்கிறோம். ஓகேவா? ஜெயிக்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் ஐ ஆம் ரெடிங்க போடுங்க. கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். எல்லோரும் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். ஆல்ரெடி நம்ம சேனலில் லாஸ்ட் இயரில் பப்ளிக் எக்ஸாமுக்கு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கான ப்ளேஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.